மதிப்பீட்டு குழு இன்று நமது மாவட்டத்திற்கு வருகை கொடுத்து காலையிலே பல அரசு பணிகள் நடைபெறும் இடங்களை பார்வையிட்டு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று மதியம் தற்பொழுது அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் துவங்க உள்ளது. இதற்கு வருகை புரிந்து சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் அவர்களே, வருகை புரிந்துள்ள தலைவர் அவர்களே, வருகை புரிந்துள்ள உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானதாஸ் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசாமி அவர்களே மற்றும் காலையில் எங்களுடன் பல இடங்களுக்கும் உடன் வருகை புரிந்து நல்ல பல ஆலோசனைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தஞ்சை மாவட்டத்தின் அலுவலர்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் தஞ்சை மாநில மக்களின் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் மனமார்ந்த வரவேற்பையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் நாங்கள் எல்லாம் அறிந்தது போல் முழுமையான விவசாய மாவட்டமாகவும் இம்மாவட்டத்திலே தொழில் வளர்ச்சி என்பது அதிக அளவிலே என்று கூட சொல்ல முடியாது. மிகச்சிறிய அளவிலே கூட வளர்வதற்கு வாய்ப்புகள் கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஏற்படாமல் உள்ளது. அதற்கு தாங்கள் காலையில் எங்களுடன் வருகை புரிந்த போது சிறு தொழில்களையும் தனியார் தொழில்களையும் ஊக்குவிக்க வேண்டும், அதனால்தான் அந்த இடங்களை எல்லாம் சென்று பார்த்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிகிறோம் என்று கூறுவீர்கள். அது எங்களுக்கு நல்ல ஊக்கமாக அமைந்தது. தொடர்ந்து நாங்கள் மாவட்டத்தில் சிறு தொழில் முனைவோரையும் தனியார் தொழில் அது எந்த அளவிலாக இருந்தாலும் அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களால் அனைத்து உதவிகளையும் ஊக்கத்தையும் அளிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமன்றி பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பணிகள் மற்றும் சேவைகள் சர்வீசஸ், உதாரணமாக சத்துணவு கூடமாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் எவ்வாறெல்லாம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை நல்கிறீர்கள். அது தொடர்பாகவும் இம்மாவட்டம் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு தற்போது இந்த ஆய்வினை தலைமையாக துவக்கி வைத்து நடத்தி தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு இன்று நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருகின்ற போது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய தமிழக முதல்வருடைய உதவியாளராக சிறப்பாக பணியாற்றியவர் இந்த மாவட்டத்திற்கு வருகிறது. இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர், என்னுடைய இனிய நண்பர் அன்பிற்குரிய சண்முகம் அவர்களே, இந்த மதிப்பீட்டுக் குழு உறுப்பினராக எங்களோடு வருகிறது சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஞானதாஸ் அவர்களே, இன்னும் இந்த குழுவிற்கு காலையிலிருந்து தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமணி அவர்களே, லாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சுந்தப்பன் அவர்களே, கோயில்பட்டி
சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களே, அங்கேற்கனவே அவர்களே, இன்னும் இந்த குழு பயணம் வெற்றி பெறுவதற்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சார்பு செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி சுப்ரஜினி அவர்களே, என்னோடு வருகை இருந்திருக்கின்ற அரசு பணியாளர்கள் அன்பிற்குரிய சஞ்சீவ் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி சீனிவாசன் அவர்களே, இந்த குழு இந்த மாவட்டத்திற்கு வருவதாக அறிவித்ததும் சிறப்பாக இந்த பணிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட வருவாய் அதிகாரி அன்பிற்குரிய கருணாகரன் அவர்களே, இன்னும் இந்த மாவட்டத்தில் அரசு அறிவித்த நல்ல பல்வேறு திட்டங்களை அரசுக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவானது எவ்வாறு தோன்றியது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் முதலாக இது 1912ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாக 1971ஆம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்தது. இந்திய நாடாளுமன்றத்தில் 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றளவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலும் 1955ஆம் ஆண்டு முதல் தொடங்கி இன்று வரை சிறப்பாக இந்த குழு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு ஒரு வலிமையான குழு. மத்திய மாநில அரசுகள் இந்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்கின்ற நிதிகள் எந்த அளவில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் இந்த குழு கண்காணித்து அதற்கு ஏதேனும் அரசிடமிருந்து ஏதேனும் உறுதிமொழிகள் அல்லது அனுமதிகள் பெற வேண்டும் என்றால் அதையும் இந்த குழு கண்டறிந்து அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து உடனடியாக அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் சுணக்கத்தில் ஏதேனும் பணிகள் இருக்குமானால் அதை வேகப்படுத்தவும் அரசு மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த அருமையான திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு வந்து சேர்கின்ற அளவில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதிகாரிகள் வேகமாக இந்த பணியை செய்வதற்காக இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று நம்முடைய மாவட்டத்திற்கு 10வது மாவட்டமாக நம்முடைய மாவட்டத்திற்கு இன்று வருகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியரை உங்களுக்கு நன்றாக தெரியும். மிக சுறுசுறுப்பானவர், வேகமானவர். அது மட்டுமல்ல, ஒரு பணியை அவருடைய கவனத்துக்கு வந்துவிட்டால் அடுத்த மணி நேரமே நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நம்முடைய தமிழக முதல்வர்களிடம் உதவியாளராக சிறப்பாக பணியாற்றி இந்த மாவட்டத்திற்கு நல்ல வளர்ச்சி பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய பணிகளை பற்றி உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த காலையில் எங்களோடு வருகின்ற போது ஒரு பணியை எட்டி பார்த்த உடனேயே அது என்ன அளவில் செயல்படுகிறது, என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நுணுக்கமாக கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்தவராக ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அந்த அளவில் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய அதிகாரிகள், பணியாளர்கள் அத்தனை பேருமே அரசுடைய திட்டங்கள் தொடக்கமின்றி செயல்படுவதற்கு துணை புரிய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவானது அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு ஆற்றல் படைத்திருந்தாலும் இந்த ஆண்டு இந்த குழு தேர்ந்தெடுத்திருக்கின்ற துறைகள் 4 முக்கிய துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வழங்கல். குடிநீர் வழங்கலை பொறுத்தளவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு குடிநீர் பிரச்சனை இருக்காது என்பது எங்களுக்கு தெரியும். நேற்று கூட திருவாரூர் மாவட்ட
மாவட்ட ஆட்சியர் பேசும்போது இதுவரை ஒன்றரை ஆண்டு காலத்தில் ஒரு மனு கூட குடிநீர் வேண்டும் என்று வரவில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவில் தான் இந்த மாவட்டத்திலும் ஓரளவிற்கு குடிநீர் பிரச்சனை இன்று வரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், குறிப்பாக நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் தளபதி அவர்கள் குடிநீர் திட்டம் என்று சொன்னால் நிதியை எண்ணி கொடுப்பதில்லை, அள்ளி கொடுத்து அந்த பணியை சிறப்பாக செய்கின்ற ஒரு நல்ல உள்ளாட்சி தலைவராக தளபதி அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால் குடிநீர் பிரச்சனை இங்கு இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சிறப்பாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. அதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதே மாதிரி அதிகாரிகள், குறிப்பாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக மதிய உணவு பள்ளிகளிலும், அதே போன்று சிறு குழந்தைகளை, சிறு காப்பகங்கள் இருக்கின்ற ஊட்டச்சத்து மையங்களிலும் வழங்குகின்ற அந்த மதிய உணவுகள், அதே போன்று தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒரு வாரத்திற்கு சாதாரண ஏழை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு 3 முட்டைகள் வாங்குகின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் எவ்வாறு மக்களை சென்றடைகின்றன, அதில் ஏதும் தவறுகள் இருக்கின்றதா, ஏன் அந்த பணியாளர்களுக்கே குறை இருக்கின்றதா என்பதை எல்லாம் கண்டறிந்து அன்றாடம் மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தை அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து மக்களுக்காக கொண்டு வருகின்ற இந்த திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்துகின்றதா என்பதை கண்காணிக்கின்ற அதையும் இந்த குழு தேர்ந்தெடுத்திருக்கின்றது. அடுத்து ஊனமுற்றோர்கள், யாருமே ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் ஊனமுற்றோர்கள். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் முதலாக தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் கண்ணொளி வழங்கும் திட்டம் முதல் ஆரம்பித்து இன்று அந்த ஊனமுற்றோருக்காக வேலை வாய்ப்பில், படிப்பில் முன்னுரிமை வழங்குவதற்காக 3% இடஒதுக்கீடு கொடுத்து, அதே போன்று ஊனமுற்ற ஆதரவற்றவர்களுக்கு 200 ரூபாய் வழங்கினார். அதையும் இப்போது உயர்த்தி 400 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஊனமுற்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வருமான அடிப்படை எதுவும் இல்லாமல் மாதம் 500 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டமும் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஊற்றுவோராக இந்த அரசு இருக்கின்றது. அரசு கொடுக்கின்ற நிதியை அதிகாரிகளே நீங்கள் அந்த ஊனமுற்ற மக்களுக்கு ஊற்றுவோராக இருந்து அந்த அரசு வழங்குகின்ற சலுகைகள் முறையாக சென்றடைவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதையும் நாங்கள் கண்காணித்து அதிலே நிறை குறைகள் இருக்குமானால் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அதையும் எடுத்துக்கின்றோம். இன்று கூட காதுகளாதோர், கண் பார்வையற்ற 2 பள்ளிகளுக்கு சென்றோம். காதுகளாதோர் பள்ளிக்கு சென்ற போது அங்குள்ள தலைமை ஆசிரியை எங்களுக்கு கட்டிடம் போதாது என்று சொன்னார். நான் ஒரு ஆலோசனையாக, கட்டிடம் இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியரை பார்த்திருக்கிறீர்களா, ஒரு முறை சென்று வாருங்கள். இங்கே இருக்கின்ற அரிமா சங்கத்தின் மூலம் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் அரிமா சங்கம் மூலம் கொடுத்தால் அரசு நவகிராம திட்டம், தலைவர் கலைஞர் அறிவித்த திட்டம் 2 மடங்கு அரசு வழங்கி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து 30 லட்சம் ரூபாய் அருமையான கட்டடம் கட்டலாம் என்றவுடன் மாவட்ட ஆட்சியர் சரியாக சொன்னீர்கள், உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன் என்ற அளவில் உடனடியாக அந்த வார்த்தை அவர்களிடமிருந்து அந்த பணியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அடுத்த நிமிடமே அவருடைய வாயிலிருந்து வந்தது. ஆகவே இந்த அளவில் அந்த ஊனமுற்றோர் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் ஒதுக்கி விடாமல் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் உடனடியாக அந்த பள்ளிக்கு எந்த வகையிலாவது கட்டிடம் கட்டிக் கொடுப்பதற்கு உறுதியளித்த நம்முடைய மாவட்ட ஆட்சியரை உங்கள் சார்பாக மனமாற நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அதை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் சில பகுதிகள் அந்த தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக சிறு குறு தொழில்கள், நடுத்தர மக்கள் செய்து வருகின்ற தொழில்களுக்கு ஊக்கம் ஆக்கம் அளிப்பதற்கு யாருமே இதுவரை முன்வந்ததாக தெரியவில்லை. ஆகவே இந்த குழு அதையும் எடுத்து பரிசீலனை செய்து